நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவன் தன்னை பத்தி என்கிட்ட சொன்னதெல்லாம் பெரும்பாலும் வெறும் பொய் தான். என் உடம்ப உபயோகப்படுத்திக்கிட்டதை நினைக்கும் போது வெட்கமும் வேதனையும் அடையிறேன். நான் டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். அவ்வளவு வீணா போனதா உங்களுடைய வாழ்க்கை? ஒரு வீணா போன ஆள் உங்க வாழ்க்கையில வந்து ஏதோ செஞ்சிட்டான்னு நீங்க வருத்தப்பட்டு நீங்க கண்ணீர் கடல்ல மூழ்கி டிப்ரெஸ் ஆயிட்டீங்க. வேண்டாத ஒருத்தன் உங்க வாழ்க்கையில இருந்து விலகிட்டான்னு சந்தோஷத்தை பகிர்ந்துக்குங்க. நீங்க அவன் விலகுனதுக்காக நீங்க கொடுத்தது ரொம்பவும் குறைச்சலான விலைதான். இவ்வளவுதானே நடந்தது. கொஞ்சம் உங்க உடம்ப உபயோகப்படுத்திக்கிட்டான், பல இடங்கள்ல உங்களை பத்தி அவதூறு பரப்பிட்டான். இது ரொம்பவும் கம்மியான விலை தான் கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து விலக அவன் விலகுனது நல்லதுதான். வாழ்க்கையில பலத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கையோட லட்சியமே மனச வலுப்படுத்துறது தான். முன்னேறுங்க, மனச திடமாக்குங்க. இப்பதான் வாழ்க்கையவே நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. இப்படி மனச திடமாக்கி முன்னேறி நகர்ந்து போகணும். நீங்க அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி நிராசையோட பேச ஆரம்பிச்சிருக்கீங்க?